ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? பேசிருக்கீங்கக்கா, இல்லன்னு சொல்லல. ஆனா என்ன செஞ்சீங்க? நிஜமாவே அவங்க எல்லாரும் செஞ்சது தப்புன்னு உங்க மனசுல இருந்திருந்தா அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து என் கூட நின்னு பேசிருக்கணுமா இல்லையா? எட்டி கூட பாக்கலையே. நானும் சக்தியும் என்ன பாடுபட்டோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன கொல்ல முயற்சி பண்ணது, சக்தியை கொல்ல முயற்சி பண்ணது, எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. இத பத்தி குணசேகரனை போன்ல பேசி அத சக்தி காதால கேட்டிருக்கான். இவ்வளவும் நடந்து இது எல்லாத்தையும் மறந்து இந்த வீட்டுக்கு நாங்க வந்து சேர்ந்திருக்கோம். இதுல ஒண்ணு கூட உங்களுக்கு தெரியாது இல்ல? தெரிஞ்சாலும் பேச மாட்டீங்க. அந்த குணசேகரனோட யாரெல்லாம் இருந்தா? ஞானசேகரன், கதிர்வேல் எல்லாரும் தானே இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து தானே இதை பண்ணாங்க. எல்லா திட்டமும் இவங்க 3 பேரும் சேர்ந்து செய்யறதுதான். அது உங்களுக்கும் தெரியும்ல. இவர் தப்பு பண்ணும்போது இவங்க 2 பேரும் என்ன தடுக்கிறாங்களா? இல்லல, கூடவே இருந்து சப்போர்ட் தானே பண்றாங்க. காரணம் இந்த சொத்து. இந்த சொத்தை நம்ம அண்ணன் நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்காரு. நாம அதை அனுபவிக்கணும். அந்த எண்ணம், இப்படி ஒரு எண்ணம் இருக்கிற ஆளுங்க தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? நான் உங்க மேல முழுசாலும் குத்தம் சொல்லலக்கா. நீங்க முக்காவாசி கரெக்ட் தான். ஆனா கால்வாசி உங்களால எதுவும் செய்ய முடியல. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இவ்ளோ நாள் முக்காவாசி நல்லதே பண்ணிருந்தாலும் கால்வாசி விட்டு கொடுத்துட்டா அந்த முக்காவாசி பண்ற நல்லதுக்கும் எந்த அர்த்தமும் இல்லையே. இப்ப சொல்றேன்க்கா, நான் இது எதையுமே விடுறதா இல்ல. குணசேகரன் A1 கதிர் A2. அதுக்கு சப்போர்ட்டா இருந்த ஞானசேகரனும் குற்றவாளி தான். இது என்னோட ஸ்டாண்ட். இதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். யார் என்ன பேசினாலும் நான் இதை விடுறதா இல்ல.